ஹவாய் அப்படின்னு ஒரு ஃபோன் கேள்விப்பட்டிருப்போம். அது ஹவாய் கிடையாது, ஹுவாவே. அது ஒரு சீன நாட்டு கம்பெனி. இந்த ஹுவாவே அப்படிங்கிற நிறுவனத்தை பார்த்து உலக நாடுகள் இன்னைக்கு அஞ்சு நடுங்குது. பல்வேறு நாடுகள் இந்த நிறுவனத்துக்கு தடைகளை வச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அமெரிக்கா தடை விதிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கு. கனடா தடை விதிச்சிருக்கு, ஜெர்மனி தடை விதிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, யூகே தடை விதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதோட 5G நெட்வொர்க் டிவைசஸை அந்த நாடுகள்லாம் தடை விதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? ஏன் இந்த சீன நிறுவனத்தை பார்த்து இந்த உலக நாடுகள் அஞ்சு நடுங்குது அப்படிங்கிறத விரிவா இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1895 நார்தன் டெலிகாம் அப்படின்னு ஒரு நிறுவனம் கனடாவில் துவங்கப்படுது. நார்தன் டெலிகாம் அப்படிங்கிறது ஒரு டெலிகம்யூனிகேஷன், ஃபோனுக்கான ஸ்விட்சு, ரவுட்டர்ஸு, அந்த நெட்வொர்க் டிவைசஸ்லாம் இருக்குல்ல, டெலிஃபோன் கனெக்ஷனுக்கு தேவையான நெட்வொர்க் டிவைசஸ், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த டிவைசஸ்லாம் இருக்குல்ல, அதை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் இந்த நார்தன் டெலிகாம் அப்படிங்கிற நிறுவனம். அந்த நார்தன் டெலிகாம் அப்படிங்கிற நிறுவனம் கனடா முழுக்க பரவி இருக்கு. அது வட அமெரிக்கா முழுவதும் தன்னுடைய பரப்பை அதிகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 1994 நார்தன் டெலிகாம் தனது 100வது ஆண்டு விழாவை கொண்டாடுது. அந்த 100வது ஆண்டு விழாவில் அந்த நார்தன் டெலிகாமோட ஒரு CEO அவர் என்ன சொல்றாருன்னா, எதிர்காலம் நமது கையில் இருக்கு, நம்ம கனடா முழுக்க பரவிட்டோம், அடுத்து வட அமெரிக்கா நமது இலக்கு, அடுத்த இலக்கு இந்த உலகமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த உலகம் முழுக்க நார்தன் டெலிகாம் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட டிவைசஸை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக ஒரு இலக்கை அந்த 100வது ஆண்டு விழாவில் அவங்க முடிவு செய்கிறாங்க. 1994 வரைக்கும் ரஷ்யா, சீனா போன்ற இன்னும் பிற கம்யூனிஸ்ட் நாடுகள் மேலே பல்வேறு தடைகளை விதிச்சிருந்தாங்க. அந்த தடையை விதித்தது, அது என்ன தடைனா, அந்த நாடுகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவோ அல்லது வேறு எந்த ரீதியாகவோ எக்ஸ்போர்ட்ஸ் கான்டாக்ட் வச்சுக்கக்கூடாது, அதாவது ஏற்றுமதி தொடர்பு வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சில நாடுகள், ஒரு 17 நாடுகள் முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த 17 நாடுகளும் ஒரு கமிட்டியாக ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஃபார் மல்டிலேட்ரல் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு கமிட்டி உருவாக்கி, அந்த கமிட்டியில் இருக்கிற 17 நாடுகளும் இந்த சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு தொழில்நுட்ப ஏற்றுமதிகளை செய்யக்கூடாது அப்படின்னு தடை இருந்துச்சு. 1994 அந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டது. 1994 அந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதுக்கு பிறகு சீனாவில் இயங்கிக்கிட்டு இருக்கிற நிறுவனங்கள், சின்ன சின்ன நிறுவனங்கள், அங்கே சைனாவை பொறுத்த வரைக்கும் பெரிய தனியார் நிறுவனங்கள் பெருசாக கிடையாது. அங்கே இருக்கிற மக்கள் தொகையில் அங்கே எம்ப்ளாயீஸாக இருக்கிற, அங்கே தொழிலாளர்களாக இருக்கிற 98 அல்லது 99% பேர் அரசு நிறுவனங்களில், அரசு தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க தான். ரொம்ப 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 குறைவாக பாயிண்டில் தான் இருக்கும், 0.9 0.7 அந்த அளவுக்கு தான் அவங்க தனியார் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அங்கே இருந்தாங்க. அப்போ 1980க்கு பிறகு சின்ன சின்ன தனியார் நிறுவனங்கள் அங்கே உருவாக ஆரம்பிச்சிது. அதில் ஒரு நிறுவனம் தான் 1987 துவங்கப்பட்ட ஹுவாவே அப்படிங்கிற நிறுவனம். இந்த ஹுவாவே அப்படிங்கிற நிறுவனம் ரென் அப்படிங்கிற ஒரு நபரால் துவங்கப்பட்டுச்சு. இந்த ரென் அப்படிங்கிறவர் யாருன்னா, சைனாவோட மிலிட்ரி ஆர்கனைசேஷனில் பணியாற்றுறவர், PLA, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, சீன நாட்டோட ஆர்மியில் பணியாற்றியவர், ஒரு இன்ஜினியராக இருந்தவர். அவர் இந்த நிறுவனத்தை தொடங்குறாரு. அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும், சீனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டிலையும் இடம்பெற்று இவர் தனது பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் தான் 1987 அந்த ஹுவாவே அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்குறாரு. இது சின்ன அளவிலான எலக்ட்ரானிக் டிவைசஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. 1994க்கு பிறகு, அதாவது அந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதுக்கு பிறகு, சைனாவில் ஒரு பெரிய அளவில் டெலிகம்யூனிகேஷன் புரட்சி நடக்குது. இந்த டெலிகம்யூனிகேஷன் புரட்சியில் நம்ம கனடாவில் பார்த்தோம் இல்லையா, நார்தன் டெலிகாம் அப்படிங்கிற நிறுவனம். அந்த நார்தன் டெலிகாம் நிறுவனம் சைனாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் தொகை மிகப்பெரிய அளவு, உலகத்திலேயே முதல் இடத்துல இருந்த சைனாவோட மக்கள் தொகை அது. அந்த மக்கள் தொகைக்கு ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு டெலிகம்யூனிகேஷன் டிவைசஸை நம்மளால் விற்பனை செய்ய முடியும் அப்படின்னு நார்தன் டெலிகாம் நம்பிச்சு. அதனால் பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட்டை சைனாவில் அவங்க கொண்டு வந்தாங்க. நிறைய டிவைசஸை இங்கே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு. ஒரே வருஷத்தில் 1994 அந்த ஒரே வருஷத்தில் ஏறக்குறைய 9,30,000 டெலிஃபோன் கனெக்ஷன்ஸை நார்தன் டெலிகாம் அப்படிங்கிற அந்த நிறுவனம் மட்டுமே கொடுத்துச்சு. இந்த அளவுக்கு பெரிய மார்க்கெட் சைனாவில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உலகின் பல்வேறு நாடுகள் சைனாவில் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஃபார் மல்டிலேட்ரல் எக்ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற கோகாம், அந்த கோகாம் அப்படிங்கிற அந்த கமிட்டியில் இருந்த நாடுகள் ஜெர்மனி, ஸ்வீடன், UK, US போன்ற பல்வேறு நாடுகள் அங்கே எப்படி ஒன்றா இருந்து இந்த சைனா மேலே தடைகளை விதித்தாங்களோ, இவங்க எல்லாருமே தனித்தனியாக நின்று இந்த சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு போட்டியாளர்களாக நின்னாங்க. ஸ்வீடனை சேர்ந்த நிறுவனங்கள், UKவை சேர்ந்த நிறுவனங்கள், USA சேர்ந்த நிறுவனங்கள் எல்லாமே ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு
இந்த டெலிகம்யூனிகேஷன் பிஸ்னஸை நம்ம தான் ஆளணும் அப்படிங்கிற அந்த முனைப்போடு அவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட சீன அரசாங்கம் என்ன பண்ணுது, இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஆனால் எங்களுக்கு இதில் சமமான பங்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீன அரசு அங்கேருந்து வெளியிலிருந்து வந்த நிறுவனங்களோட ஜாயின்ட் வெஞ்சர், அதாவது சீனாவோட அரசு பாதி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும், வெளியிலேருந்து வர நிறுவனம் பாதி அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும், இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணும், இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளை மேம்படுத்தி இங்கே எம்ப்ளாயிஸுக்கு வேலை கொடுக்கும், இங்கேருந்து புதிய புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கும், அல்லது வெளியிலிருந்து தொழில்நுட்பங்கள் உருவாகி வந்திருக்கிற தொழில்நுட்பங்களை இங்கே அசம்பிள் பண்ணி விற்பனை செய்வாங்க. இந்த வேலைகளை பார்க்குறதுக்காக நார்தன் டெலிகாம் நிறுவனத்தோட சீன அரசு ஒப்பந்தம் போட்டு அந்த வேலைகள் நடக்குது. அதில் தான் முதல்ல அந்த 9 லட்சம் பேர் 9 லட்சம் கனெக்ஷன்ஸ் வந்ததை பற்றி பார்த்தோம். இதே காலகட்டத்தில் Huawei நிறுவனத்தோட நிறுவனர் ரென் போய் சீன அதிபரை சந்திச்சு நம்ம ஏன் வெளிநாட்டிலேருந்து ஸ்விட்சஸை நெட்வொர்க் டிவைசஸை வாங்கிக்கிட்டு இருக்கோம், இதை மிலிட்ரிக்கு பயன்படுத்தும் போது பல்வேறு சிக்கல்கள் எதிர்காலத்தில் வரும், ஏன்னா அவருக்கு மிலிட்ரியில் வேலை செஞ்ச அனுபவம் இருக்கிறதுனால அவர் இந்த கருத்தை முன்வைக்கிறார். மிலிட்ரியில் இதை பயன்படுத்தணும்னா எதிர்காலத்தில் பல்வேறு சிக்கல் வரும், நம்ம அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும், அதனால் நாமளே நம்ம நெட்வொர்க் டிவைசஸை உருவாக்கணும், சீன நிறுவனங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, சீன நிறுவனங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற கோரிக்கையோடு இவர் போய் சீன அதிபரை சந்திக்கிறார். சீன அதிபரும் இதற்கு இசைவு தெரிவிக்கிறார். ஆமாம், இது சரிதான், நம்மளே ஸ்விட்சை தயாரிக்கிறது தான் நம்ம நாட்டின் மிலிட்ரிக்கு, நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய கடன் உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க Huawei நிறுவனத்துக்கு. Huawei நிறுவனமும் தனது முதல் ஸ்விட்சான C&C08 அப்படிங்கிற அந்த ஸ்விட்சை தயாரித்து காட்சிப்படுத்துகிறாங்க. அது பெரிய அளவில் சக்ஸஸ் வரவளாக இருக்குது. அது இப்போ பல்வேறு நாடுகளுக்கும் அது இன்றளவும் ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச். அந்த Huawei நிறுவனம் மேம்பட்டு மேலே அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸை எடுக்கிறாங்க, பல்வேறு நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய தொடங்குறாங்க. இந்த Huawei நிறுவனம் நார்தன் டெலிகாம் கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங்கை இங்கே சைனாவில் நார்தன் டெலிகாம் தொடங்குவதற்கு Huawei நிறுவனம் முயற்சி செய்து அந்த முயற்சியில் வெற்றி அடையுது. அந்த நார்தன் டெலிகாமோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் விங் வந்து சைனாவில் துவங்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இது வரைக்கும் வந்து Huawei நிறுவனம் நார்தன் டெலிகாமோட டிவைசஸை அசம்பிள் பண்ணி இங்கே விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்விட்சை டெவலப் பண்ணிட்டாங்க. இதை மேலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு புதிய ஆராய்ச்சிகள் தேவைப்படுது. அதனால் நார்தன் டெலிகாமோட உதவியோட இங்கே ரிசர்ச் விங்க தொடங்குது Huawei. இந்த Huawei நிறுவனம் செய்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் நிறைய டிவைசஸ் புதுசாக கண்டுபிடிக்க தொடங்குறாங்க. ஆனால் ரென் ஒரு காலகட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லா டிவைசஸுமே பல்வேறு நாடுகளில் ஏற்கனவே இருக்கிறது தான், நாம் அதை காப்பி பண்ணுவோம், காப்பி பண்ணி இங்கே அந்த டிவைசஸை உருவாக்குவோம், விலை குறைந்த அளவில் அந்த டிவைசஸை தயாரித்து பல்வேறு நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணோம்னா நமக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சி கிடைக்கும், நம்மளோட நிறுவனம் பல்வேறு நாடுகள் சென்றடையும், அது எதிர்காலத்தில் சீனாவுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரென் தன்னோட கம்பெனி மீட்டிங்கில் பேசுகிறாரு. அதன் பிறகு பல்வேறு நாடுகள்லேருந்து Huawei நிறுவனத்துக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, பல்வேறு நாடுகள்லேருந்து இவங்க ஆர்டர்ஸை எடுக்க ஆரம்பித்தாலும் அது சரியான நேரத்துக்கு முடித்து கொடுக்க முடியாத சூழலில் இருக்காங்க. ஏன்னா அது எப்படி செய்யணும், எந்த அடிப்படையில் எந்த சீக்வன்ஸில் அதை செய்யணும், இப்போ ஒரு நூற்றுக்கணக்கான ஆர்டர்ஸ் வருதுன்னா எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும், இந்த முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கான அந்த ஸ்கில் இல்லாமல் இருந்துச்சு. இந்த நேரத்தில் தான் ரென் என்ன பண்ணுறாருன்னா, அமெரிக்காவில் இருக்கிற IBM நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. IBM நிறுவனத்தில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் Huawei நிறுவனத்துக்கு கொண்டு வராரு. அவங்கள வச்சு இங்கே Huawei எம்ப்ளாயீஸுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்க பயிற்சி கொடுத்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் பயிற்சி கொடுத்து எப்படி ஒரு ப்ராஜெக்டை அணுகணும், ஒரு கஸ்டமரை எப்படி அணுகணும், ஒரு கிளைண்ட்டை பிடிக்கிறோன்னா அவங்கள்ட்ட எந்த டேட்டை நம்ம வந்து டெட்லைன் கொடுக்கணும், அதுக்குள்ளே எப்படி முடிக்க முடியும், அந்த ப்ராசஸை எப்படி முடித்து அவங்கள்ட்ட டெலிவரி பண்ணுறது, இப்படிங்கிறதுக்கான முழுமையான பயிற்சி IBM நிறுவனம் கொடுக்குது. அது இல்லாமல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த எவ்வளோ பெரிய நிறுவனமாக வளர்ந்தாலும் Huawei நிறுவனத்துக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு. அதற்கும் IBM நிறுவனம் வந்து பயிற்சி வழங்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே Huawei நிறுவனத்தில் இருக்கிற எம்ப்ளாயிஸே வந்து ஒரு வெறுப்பு அடைகிறாங்க. இது என்னது, நம்ம வந்து இந்த நிறுவனத்துக்கு வேலை பார்க்குறோம், நம்ம ஏன் IBM நிறுவனத்துலேருந்து வந்த நபர்களுக்கு அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸுக்கு நம்ம ஏன் அடிபணிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுது. அந்த சமயத்தில் தான் ரென் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, நீங்கள் இவங்களோட கட்டளைகளை கடைபிடித்து தான் ஆகணும், அப்போ தான் நாம் வந்து வளர்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்குது. யூ ஹாவ் டு வியர் த அமெரிக்கன் ஷூஸ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அமெரிக்கர்களோட அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை, ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்கள மாதிரி நீங்கள் செயல்பட்டால் தான் நமது நிறுவனத்தை மேற்கொண்டு நடத்த முடியும், முன்னேற்றி கொண்டு போக முடியும் அப்படின்னு ரென் முழுமையாக நம்பினார். அது அவருக்கு மிகப்பெரிய பலனையும் எதிர்காலத்தில் கொடுத்துச்சு. தற்போதைய நிலையில் 5G டிவைசஸை தயாரிக்கிற உலகின் மிகப்பெரிய நிறுவனமாக Huawei நிறுவனம் தான் இருக்குது. உலகின் பல்வேறு நாடுகள் Huawei நிறுவனத்தோட 5G டிவைசஸை தங்களது நாட்டின் மிலிட்ரி பர்பஸுக்கு, தன்னுடைய நாட்டோட அஃபிஷியல் பர்பஸுக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பர்பஸுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் Huawei மேலே புதிய குற்றச்சாட்டு ஒன்று முன் வச்சாங்க. ஆப்பிரிக்காவில் எத்தியோப்பியா அப்படிங்கிற நாட்டில் ஆப்பிரிக்க யூனியனோட ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை முழுக்க கட்டி கொடுத்தது சீன அரசு. சீன அரசு தான் $200 மில்லியன் செலவு பண்ணி அந்த கட்டடத்தை அவங்களுக்கு கட்டி கொடுக்குது. இந்த ஆப்பிரிக்கன் யூனியன் என்ன பண்ணணும்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற பல்வேறு நாடுகளோட ஒரு கூட்டமைப்பாக அது இருக்குது. அங்கே இருக்கிற சர்வர்லேருந்து இந்த ஆப்பிரிக்கன் யூனியன் பில்டிங்கில் இருக்கிற சர்வர்ஸில் இருக்கிற டேட்டாஸை சீன அரசு திருடிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த சர்வர்ஸை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது இந்த Huawei அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான். இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு பல்வேறு நாடுகளும், இதற்கு ஆதாரம் கிடையாது, இதுவரைக்கும் ஆதாரம் எதுவும் கொடுக்கப்படலை, ஆனாலும் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள் Huawei நிறுவனத்துக்கு தடை விதிச்சிருக்காங்க. UK மட்டும் நாங்கள் இன்னும் தடை விதிக்கல, ஆனால் தடை 2027க்குள்ளே இங்கே Huaweiயோட எந்த டிவைசஸையும் UKக்குள்ளே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பை மட்டும் வெளியிட்டிருக்காங்க. தற்போதைக்கு தடை இல்லை, ஆனால் எதிர்காலத்தில் அந்த டிவைசஸை வாங்கக்கூடிய சூழல் UKல இல்லை அப்படிங்கிறது இதிலேருந்து தெளிவாகுது. ஆக எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வைக்கப்படுகிற இந்த குற்றச்சாட்டு சைனாவோட வளர்ச்சியை தடுப்பதற்கு மேற்குலக நாடுகள் செய்யக்கூடிய சதி அப்படின்னு சிலர் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே காலகட்டத்தில் 2009 ஏற்கனவே சொன்ன அந்த நார்தன் டெலிகாம் அப்படிங்கிற நிறுவனம் மூடப்பட்டுச்சு. அதற்கு முன்னாடி Huawei நிறுவனமும் நார்தன் டெலிகாமும் கனடாவில் ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் உருவாக்குனாங்க. அதில் Huawei நிறுவனத்தோட டிவைசஸை கனடாவில் விற்பனை செய்கிறதுக்கு இந்த நார்தன் டெலிகாம் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. நார்தன் டெலிகாம் Huaweiயோட உதவியோட 1994 சைனாக்குள்ளே வராங்க. ஆனால் அதே Huawei பெரிய அளவில் வளர்ந்து நார்தன் டெலிகாமை பீட் பண்ணி Huawei நிறுவனம் கனடாவுக்குள்ளே புகுந்திருக்கு அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். வேறு ஒரு முக்கியமான தலைப்பில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.